இன்று நாம் காணப்போகும் கதை பக்தி விதி அன்பு ஆகியவற்றின் இணைப்பு. பகவான் சிவனின் மிகுந்த பக்தனான நந்தியின் அற்புத வரலாறு. பண்டைய காலத்தில் சிலாடர் என்ற முனிவர் வாழ்ந்தார். அவருக்கு அறிவு இருந்தது, ஆனால் மனம் நிறைவில்லாமல் இருந்தது. அவர் ஒரு குழந்தையை நாடினார். பகவான் சிவனின் அருளால் பிறக்கும் குழந்தை. சிலாடர் பல வருடங்கள் தவம் செய்தார். வண்டுகள் அவரை சுற்றி வீடு கட்டி அவரது உடலை தின்றுவிட்டன. அவருடைய எலும்புகள் மட்டுமே மீதமிருந்தன. அந்த நேரத்தில் பகவான் சிவன் தோன்றி, சிலாடா, உனது பக்தியால் நான் மகிழ்ந்தேன். சொல்லு, என்ன வேண்டும் என்று கேட்டார். சிலாடர், எனக்கு ஒரு குழந்தை அருளுங்கள் பிரபு என்றார். சிவன் புன்னகைத்து, உனது ஆசை நிறைவேறும் என்று மறைந்தார். அடுத்த நாள் சிலாடர் நிலத்தை உழுத போது மண்ணிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது. அதிலிருந்து ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது. அதுதான் நந்தி. நந்தி சிறு வயதிலிருந்தே அற்புதமானவன். அவனுடைய பக்தி நட்சத்திரங்களையும் மிஞ்சியது. ஒரு நாள் முனிவர்கள் மித்ரன் மற்றும் வருணன் வந்தனர். அவர்கள் நந்தியை ஆசீர்வதித்தனர். ஆனால் திடீரென்று சோகமாகினர். அவர்கள் கூறினர், இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் இல்லை. நந்தி அமைதியாக சொன்னான், அப்பா, பயப்பட வேண்டாம். பகவான் சிவன் விதியையே மாற்ற முடியும். நந்தி புவன நதிக்கரையில் தவம் செய்தான். அவரது பக்தி சிவனை நேரடியாக கொண்டு வந்தது. சிவன் தோன்றி, இனிமேல் நீ காளையின் வடிவம் எடுத்து என் வாகனமாக இருப்பாய் என்றார். கடல் கிளறலில் விஷம் தோன்றியது. சிவபெருமான் அதை அருந்தினார். ஆனால் சில துளிகள் விழுந்தன. அந்த விஷத்தை நந்தி அருந்தி உலகை காப்பாற்றினான். ராவணன் குபேரனை வென்று லங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு மேலே பறக்க முயன்றபோது விமானம் நின்றுவிட்டது. அவன் கீழே இறங்கி நந்தியை சந்தித்தான். நந்தி கூறினான், சிவனும் பார்வதியும் தியானத்தில் உள்ளனர். ராவணன் அவனை குரங்கு முகத்தவன் என்று அவமதித்தான். நந்தி சாபம் கொடுத்தான், ஒரு நாள் குரங்குகள் உன் அழிவுக்கு காரணமாக இருப்பார்கள். பின்னர் ராவணன் கைலாய மலையை தூக்க முயன்றான். சிவன் ஒரு விரலால் மலை அழுத்தினார். ராவணன் தான். பின்னர் தவம் செய்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடினான். சிவன் அவனை மன்னித்து வரம் அளித்தார். ஆனால் நந்தியின் சாபம் நிலைத்தது. ஒரு நாள் சிவன் வேதங்களை பார்வதிக்கு போதிக்கையில் அவள் கவனக்குறைவாக இருந்தாள். சிவன் கோபத்தில், மீனவ பெண்ணாக பூமியில் பிற என்று சபித்தார். பூமியில் அவள் மீனவரின் மகளாக பிறந்தாள். சிவன் துயரத்தில் மூழ்கினான். நந்தி தனது ஆண்டவனுக்காக ஒரு திட்டம் தீட்டினான். திமிங்கிலமாக மாறி கடலில் கலக்கம் ஏற்படுத்தினான். சிவன் மீனவராக மாறி திமிங்கிலத்தை பிடிக்க சென்றார். திமிங்கிலம் நந்தி தனது ஆண்டவனை அறிந்து அடங்கிவிட்டது. அதனால் சிவனும் பார்வதியும் மீண்டும் இணைந்தனர். இந்த அழகான கதை நமக்கு சொல்லுவது, உண்மையான பக்தியும் தியாகமும் விதியையே மாற்ற முடியும். நந்தி பகவான் சிவனின் உண்மையான தோழனாக, பக்தியின் சின்னமாக வாழ்கிறான். இதுவே நந்தியின் வரலாறு. இது உங்கள் வேர்ல்ட் ஆஃப் ராஜேஷ் குமார். இன்னும் பல தெய்வீக கதைகள் வரவிருக்கின்றன. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஹர் ஹர் மகாதேவ்.